Dear teachers, good morning. PGTRB பிசிக்கல் டைரக்டர் எக்ஸாமுக்காக இன்று நாம் படிக்கப் போகும் பகுதி கடந்த 2015ஆம் ஆண்டில் நடைபெற்ற PGTRB பிசிக்கல் டைரக்டர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கேள்வி பதில்களை தொடர்ச்சியாக நாம் படிக்கப் போகின்றோம். பார்ட் 5 இது. இந்த பார்ட் 5இல் நாம் சுமார் 20 கொஸ்டின்ஸ் படிக்கப் போகின்றோம். படிக்கலாமா? முதல் கேள்வி என்னவென்றால், தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் OPSC அல்லது OPAC இஸ் ஆன்சர் ஆன்லைன் பப்ளிக் அசஸ் கேட்டலாக். ஓகேயா? OPAC எக்ஸ்பென்ஷன் என்னவென்றால் ஆன்லைன் பப்ளிக் அசஸ் கேட்டலாக். ஓகேயா? தென் அடுத்த கேள்வி, தி டேர்ம் homeostasis was coined by W.B. Cannon. The term homeostasis was coined by answer W.B. Cannon. The next, the term dash literally means splitting of the mind. The term dash literally means splitting of the mind. Answer ஜிகோப்ரீனா. ஓகே, ஜிகோப்ரீனா என்பது மனசிதைவு நோய். ஓகே, ஸ்பிளிட்டிங் ஆஃப் தி மைண்ட் என்பது மனங்களை பிரித்தல், மனங்களை டிவைட் பண்ணுதல் தான் என்னது ஸ்பிளிட்டிங் ஆஃப் தி மைண்ட் அல்லவா? மனதை டிவைட் பண்ணுவது தான் என்னது ஸ்பிளிட்டிங் ஆஃப் தி மைண்ட். ஓகே, சிகோப்ரீனா என்பதோடைய மீனிங் என்னவென்றால் ஸ்பிளிட்டிங் ஆஃப் தி மைண்ட். அடுத்த கேள்வி, தி யூஸ்வல் அண்ட் அப்செட்டபிள் பதேஸ் ஆஃப் டிஃபரண்ட் philosophies and tendencies in education which are harmoniously blended is called answer eclecticism. The useful and acceptable phrase of different philosophies and tendencies in education which are harmoniously blended is called eclecticism. Eclecticism means என்னது? தேர்ந்தெடுக்கும் தன்மை. எலெக்ஷன் என்றால் தேர்தல் அல்லவா? eclecticism means தேர்ந்தெடுக்கும் தன்மை. அதனுடைய விளக்கம் என்னது? தேர்ந்தெடுக்கும் தன்மை என்றால் என்ன, அல்லது eclecticism என்றால் என்ன? The useful and acceptable phrase of different philosophies and tendencies in education which are harmoniously blended. அதாவது கல்வியினுடைய தத்துவங்களையும் போக்குகளையும் கல்வியின் போக்குகளையும் இணக்கமாக கலந்து பயனுள்ள வகையில் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி சொல்வது தான் என்னது எலக்டிசம். ஓகே, அடுத்த கேள்வி, தாகூஸ் விஸ்வபாரதி வாஸ் டிக்ளேர்ட் டு பி a central university and an institution of national importance in answer 1951. தாகூஸ் விஸ்வபாரதி வாஸ் டிக்ளேர்ட் டு பி a central university and an institution of national importance in 1951. தாகூருடைய விஸ்வபாரதி பல்கலைக்கழகமானது எப்போது மத்திய பல்கலைக்கழகமாக அல்லது மத்திய நிறுவனமாக தேசிய முக்கியத்துவம் பெற்றது? ஆன்சர் 1951. ஓகே, ஆண்டு எந்த ஆண்டு? 1951. ஓகேயா? தென் அடுத்த கேள்வி, தி டிஸ்டிங்ஷன் பிட்வீன் நாலேஜ் ஆஃப் அக்யூட்டன்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் வாஸ் ப்ரமோட்டட் பை ஆன்சர் பெர்த் அண்ட் ரசல். என்னது கேள்வி? தி டிஸ்டிங்ஷன் பிட்வீன் knowledge by acquaintance and knowledge by description was promoted by answer Bertrand Russell. Bertrand Russell என்ன சொல்கின்றார்? இதை பற்றி விளக்கம் கொடுக்கின்றார். knowledge by description அதாவது விளக்கத்தை பற்றிய தெளிவுக்கும் knowledge by acquaintance அறிவை பற்றிய தெளிவுக்கும் இடையே உள்ள டிஸ்டிங்ஷன் வேறுபாடானது. விளக்கத்தை பற்றிய தெளிவுக்கும் அறிமுகம் பற்றிய அறிமுகம், acquaintance மீன்ஸ் அறிமுகம் அல்லது இன்ட்ரடக்ஷனை பற்றிய தெளிவுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பற்றி சொல்கின்றார் பெர்ட்ராண்ட் ரசல். ஓகே, நாலேஜ் பை அக்யூட்டன்ஸ் அண்ட் நாலேஜ் பை டிஸ்கிரிப்ஷனை டிஃபர் பண்ணுவது தான் பெர்ட்ராண்ட் ரசல். ஓகே, டிஃபர் பண்ணக்கூடிய அந்த சைக்காலஜிஸ்ட் தான் இந்த பெர்ட்ராண்ட் ரசல். ஓகே, தி டிஸ்டிங்ஷன் பிட்வீன் நாலேஜ் பை அக்யூட்டன்ஸ் அண்ட் நாலேஜ் பை டிஸ்கிரிப்ஷன் வாஸ் ப்ரமோட்டட் பை பெர்ட்ராண்ட் ரசல். நாலேஜ் பை அக்யூட்டன்ஸையும் நாலேஜ் பை டிஸ்கிரிப்ஷனையும் வேறுபடுத்தி காட்டுபவர் இந்த பெர்ட்ராண்ட் ரசல். ஓகே, அடுத்த கேள்வி, which of the following is not a Nobel Prize for Literature winner? கீழே கொடுக்கப்பட்ட நபர்களில் இலக்கியத்துக்காக நோபல் பிரைஸ் வாங்காத நபர் நேம் என்னவென்று கேட்கப்பட்டுள்ளது. ஆன்சர் என்னவென்றால் இடி சில்வா. ஓகே, இடி சில்வா. மீதி 3 பேரும் இலக்கியத்துக்கான நோபல் பிரைஸை பெற்றவர்கள் அல்லவா? நேம் என்ன? இலக்கியத்துக்கான நோபல் பிரைஸை பெற்றவர்களுடைய நேம் என்ன என்றால் பாட்ரிக் மொடினோ, மோ யான், அலைஸ் முன்ரோ. The next கேள்வி, which of the following was one of the first recipient of Bharat Ratna? Answer C.V. Raman அல்லவா? which of the following was one of the first recipient of the Bharat Ratna? Answer C.V. Raman அல்லவா? C.V. Raman தான் இயற்பியலுக்காக முதன் முறையாக பாரத் ரத்னா அவார்டை பெற்றவர். ஓகேயா? which of the கீழே கொடுக்கப்பட்ட நபர்களில் முதன் முறையாக பாரத் ரத்னா அவார்டை பெற்றவர் C.V. Raman. Then அடுத்த கேள்வி, the first Asian Games were held in India in the year answer 1951 அல்லவா? the first Asian Games were held in India in the first year 1951. இந்தியாவில்
முதல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1951 அல்லவா? 1951 நடைபெற்றது. எங்கே நடைபெற்றது என படித்தோம்? புதுடெல்லியில் அல்லவா? தென் அடுத்த கேள்வி, தி ப்ரப்போஸ்ட் பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் வில் ஹாவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் ஷாங்காய். என்ன கேள்வி? தி ப்ரப்போஸ்ட் பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் வில் ஹாவ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் ஆன்சர் ஷாங்காய். பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம், பிரிக்ஸ் டெவலப்மெண்ட் பேங்கினுடைய தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? ஷாங்காயில் அமைந்துள்ளது. தென் தி மாஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வாஸ் லான்ச்டு பை விச் ISRO லான்ச் வெஹிக்கிள்? தி மாஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வாஸ் லான்ச்டு பை விச் ISRO லான்ச் வெஹிக்கிள்? செவ்வாய் விண்கலமானது ISRO ISRO நிறுவனத்தில் எந்த ஆண்டு ஏவப்பட்டது? இந்த ISRO நிறுவனத்தில் செவ்வாய் விண்கலம் எந்த ஆண்டு அல்ல, செவ்வாய் விண்கலத்தை ஏந்திய செயற்கைக்கோள் இது. விண்கலத்தை விண்ணில் ஏவிய செயற்கைக்கோள் இது. செவ்வாய் விண்கலத்தை ISROவில் விண்ணில் ஏவிய செயற்கைக்கோளுடைய நேம் என்னவென்று கேட்கப்பட்டுள்ளது. ஓகே, ISROவில் செவ்வாய் விண்கலத்தை விண்ணில் ஏவிய செயற்கைக்கோளுடைய நேம் இது என்னது? ஆன்சர் PSLV 25, PSLV C25. ஓகே, PSLV C25 தான் செவ்வாய் விண்கலத்தை விண்ணில் ஏவியது. எங்கே வைத்து நடைபெற்றது? இது இந்த நிகழ்ச்சி இந்தியாவில் ISROவில் வைத்து நடைபெற்றது அல்லவா? தி மாஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் வாஸ் லான்ச்டு பை விச் ISRO லான்ச் வெஹிக்கிள்? ஆன்சர் என்னவென்றால் PSLV C25. ஓகே, PSLV C25. ஓகே, அடுத்த கேள்வி, ப்ரிப்பேரிங் டெக்ஸ்ட் புக் மேனுஸ்கிரிப்ட்ஸ் வாஸ் a publication by dash. Preparing textbook manuscripts was publication by answer United Nations Education Scientific and Cultural Organization. United Nations Education Scientific and Cultural Organization. Textbook manuscripts என்னது? கையெழுத்து பிரதி புத்தகம் 1970 வெளியிடப்பட்டது அல்லவா? இதை வெளியிட்ட நிறுவனம் அல்லது வெளியிட்ட அமைப்பு எது? வெளியிட்ட நிறுவனம் இது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அல்லவா? உலகளாவிய தேசிய கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார நிறுவனம் தான் இந்த டெக்ஸ்ட் புக் மேனுஸ்கிரிப்ட்ஸை 1970 வெளியிட்டது. ஓகே, அடுத்த கேள்வி, ஹூ வாஸ் தி சேர்மன் ஆஃப் தி கமிட்டி இமோஷனல் இன்டகிரேஷன் செட்டப் இன் 1961 by the Ministry of Education? Who was the chairman of the committee on emotional integration set up in 1961 by the Ministry of Education? Answer Dr. Sambhurna Anand. Dr. Sambhurna Anand. அதாவது இமோஷனல் இன்டகிரேஷன் உணவுபூர்வமான உணவுகளை ஒருங்கிணைத்தல், உணர்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய நிறுவனம் என்று அமைப்பு என்று உணர்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த அமைப்பு 1961 அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டியானது அமைக்கப்பட்டது. யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? உணர்ச்சிகளை பிள்ளைகளுடைய உணர்ச்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்பானது மத்திய கல்வி அமைச்சகத்தில் அமைக்கப்பட்டது. அப்போது அதனுடைய சேர்மேனாக பொறுப்பேற்றுக் கொண்டவர் தான் டாக்டர் சம்பூர்ணா ஆனந்த். எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1961 அல்லவா? 1961 மத்திய கல்வி அமைச்சகத்தால் இமோஷனல் இன்டகிரேஷன் என்ற அமைப்பானது அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியுடைய இமோஷனல் இன்டகிரேஷன் கமிட்டியுடைய தலைவர் டாக்டர் சம்பூர்ணா ஆனந்த். ஓகே, அடுத்த கேள்வி, வேஸ்டேஜ் வாஸ் டிஃபைன்ட் பை தி டேஸ் கமிட்டி அஸ் தி ப்ரிமேச்சர் ஆஃப் விட்ராவல் ஆஃப் எ சில்ட்ரன் பிஃபோர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் தி பிரைமரி எஜுகேஷன். ஆன்சர் ஹார்ட் டாக். யூடியூப் வியூவர்ஸுடைய கவனத்திற்கு இந்த கேள்வியை விட்டு செல்கின்றேன். இதனுடைய விளக்கத்தை நீங்கள் வழங்கிட அன்புடன் அழைக்கிறேன். என்ன கேள்வி என்றால், வேஸ்டேஜ் வாஸ் டிஃபைன்ட் பை தி டேஸ் கமிட்டி as the premature withdrawal of a child before the completion of the primary education. Answer hot dog. ஓகே, யூடியூப் வியூவர்ஸ், இந்த கேள்விக்கான விளக்கத்தை வழங்கும்படி அன்புடன் அழைக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி, who first introduced the concept of developmental tasks? Who first introduced the concept of developmental tasks? பணி மேம்பாட்டை பற்றி சொன்னவர் அல்லது பணி மேம்பாட்டை அறிமுகப்படுத்தியவர், முதன்முறையாக பணி மேம்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் நேம் என்ன? இதுதான் கேள்வி. ஆன்சர் ராபர்ட் ஹவிகஸ்ட். ராபர்ட்
Robert Havigast, okay, who first introduced the concept of developmental tasks. Answer Robert Havigast. Then the major divisions of educational psychology were recognized by. Answer Garrison et al. The major divisions of educational psychology were recognized by Garrison et al. Okay, கல்வி உளவியலை பற்றிய பல வகைகளை மேக்சிமம் வகைகளை சொன்னவர் தான், இல்லைனா மேக்சிமம் வகைகளை பற்றி விளக்கம் கொடுத்தவர் தான் இந்த கரிசன் et al. Then National Adult Education Program NAEP was launched on 2nd October 1978. National Adult Education Program NAEP was launched on. Answer 2nd October 1978. தேசிய வயது வந்தோருக்கான கல்வி செயல் திட்டம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் 2nd October 1978. அல்லவா காந்தி ஜெயந்தி அண்டு 1978 அமைக்கப்பட்டது தான் தேசிய வயது வந்தோருக்கான கல்வி செயல் திட்டம். ஓகே, NAEP launched on 2nd October 1978. Then DAS was constituted to look into the cause for lack of public support, particularly in rural areas, for girls' education and to enlist public cooperation. Answer M. Bhaktavatsalam Committee 1963. DAS was constituted to look into the causes for lack of public support, particularly in rural areas, for girls' education and to enlist public cooperations. Answer Dr. Bhaktavatsalam Committee 1963. அல்லவா 1963 பக்தவத்சலம் கமிட்டி சொல்லக்கூடிய விஷயம்தான் இது. பக்தவத்சலம் கமிட்டி செயல் திட்டம் தான் இது. இந்த கேள்வி என்ன கேள்வி? அதாவது பெண் கல்வியை பற்றி, ஃபார் கேர்ள்ஸ் எஜுகேஷன் அல்லவா, பெண்கல்வி சில பட்டியலிடப்பட்ட அமைப்புகள் மற்றும் மக்களோடு இணைந்து பப்ளிக் கோஆப்ரேஷன் பொதுவான மக்களிடம் அல்லது அமைப்புகளிடம் அல்லது மக்கள் பிரதிநிதிகளிடம் இணைந்து பெண் கல்வியை என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வந்துவிட வேண்டும். பெண் கல்வியை இந்திய அளவில் மேம்படுத்த வேண்டும் அல்ல, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை முக்கியமாக எங்கெல்லாம், பர்டிகுலர்லி இன் ரூரல் ஏரியாஸ் அல்ல, வில்லேஜ்களில், சிட்டிகளில் இல்லை, வில்லேஜ்களில் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பெண் கல்வியை மேலும் என்ன செய்ய வேண்டும்? மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி தான் எது என்று கேள்வி. ஓகே, ஆன்சர் மிஸ்டர் எம் பக்தவத்சலம் கமிட்டி இன் 1963. ஓகே, ஸோ எம் பக்தவத்சலம் கமிட்டி இன் 1963 was constituted to look into the causes of lack of public support, particularly in rural areas, for girls' education and to enlist public cooperation. Okay, then no religious instruction shall be provided in any educational institution wholly maintained out of state funds. Which article states this? Answer Article 28(1). என்ன கேள்வி? No religious instruction shall be provided in any educational institution wholly maintained out of state funds. Which article states this? Answer Article 28(1). என்ன என்ற விளக்கம் என்னவென்றால், கவர்மெண்ட் ஃபண்டு உள்ள எந்த நிறுவனமும், கவர்மெண்ட் ஃபண்டு எந்தெந்த நிறுவனம், அதாவது அல்லது கவர்மெண்ட் பங்களிப்புடன் எந்தெந்த நிறுவனம் செயல்படுகின்றதோ, எந்தெந்த கல்வி நிறுவனம் செயல்படுகின்றதோ, கவர்மெண்ட் ஃபண்டுடன், கவர்மெண்ட் ஃபண்ட் என்றால் முழுமையான கவர்மெண்ட் ஃபண்டுடன், ஓகே, முழுமையான கவர்மெண்ட் ஃபண்டுடன் எந்த நிறுவனம் செயல்படுகின்றதோ அந்த நிறுவனத்தில் எந்த மத போதனைகளும் வழங்கப்படக்கூடாது என்பது தான் என்ன கொள்கை, என்ன ஆர்டிக்கிள் என்று கேட்கப்பட்டுள்ளது. ஓகே, கவர்மெண்ட் ஃபண்டுடன் செயல்படும் அல்லது கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டில் எந்த மத போதனைகளும் வழங்கப்படக்கூடாது என்பது எந்த ஆர்டிக்கிள்? இதுதான் கேள்வி. ஆன்சர் ஆர்டிக்கிள் 28(1). ஓகே, ஆர்டிக்கிள் 28(1). No religious instruction shall be provided in any educational institution wholly maintained out of state funds. Answer which article? Answer Article 28(1). ஓகே, இத்துடன் பார்ட் 5 முடித்துக்கொள்வோம். நன்றி.